ப்ரோ அங்க போய் எதுக்கு கை விட்டுக்கிட்டு இருக்க? பாம்பு கீம்பு கடிச்சிட போகுது ப்ரோ. ப்ரோ உனக்கு தான் தெரியும்ல, சிக்கன் குனியாவுக்கு அப்புறம் என் கை கால் வலியெல்லாம் பிரண்டையால தான் சரியாச்சுன்னு சொல்லிட்டு பெரிய லென்ஸை வேற தூக்கணும், அதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் வேணும். என்ன பண்றது? அதான் பிரண்டை இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாவது பெயின் கில்லர் கால்சியம் டேப்லெட்னு சாப்பிட வேண்டியதானே? எங்க தாத்தா ஒருத்தங்க காலையில வயலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கண்டிப்பா கையில ஏதாவது ஒரு கீரையை பறிச்சுட்டு வருவாங்க. அவங்களோட 90 வயசு வரைக்கும் நிமிந்தாப்புல தான் நடப்பாங்க. கை கால் வலின்னு எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணதில்ல. ஆனா இப்போ நமக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் விதவிதமான நோய்களுக்கும் 30-40 வயசுலயே கால்வலி கைவலின்னு வர ஆரம்பிச்சிருது. ஆள் உயரத்துக்கு வளர்ந்து 6 மாசத்துல அறுவடைக்கு தயாராகக்கூடிய பனமராச்சம்பா நெல்லு இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையோட பசியாத்துறதுக்கு பத்தாது. ஒரு நாள்ல விளையக்கூடிய 5020 ஆடுதுறை 43 தான் இப்ப தேவைப்படுது. அது மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற பிஸியான அர்பன் லைஃப்ல உணவே மருந்தா இருந்த காலம் போய் சப்ளிமெண்ட்ங்கிற பேர்ல மருந்து தான் இன்னைக்கு உணவா இருக்கு. இந்தியாவில பிரண்டை பயன்படுத்தப்படுறத பார்த்து பிரிட்டிஷ்காரன் அதுக்கு வச்ச பேரு டெவில்ஸ் பேக் போன், அதாவது பிசாசின் முதுகெலும்பு. அவனுக்கு அந்த அளவுக்கு தான் அதுல நாலேஜ் இருந்தது. அதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் இன்னைக்கு அதை கேப்சூல் போட்டு வித்துட்டு இருக்கிறான். ஆயிரக்கணக்கான வருஷங்களா அதை குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்த நாம இன்னைக்கு அந்த டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரண்டையை பத்தின என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருந்தது லட்சக்கணக்கான பேரை ரீச் பண்ணி நிறைய பேரு நான் பிரண்டை பொடி விற்கிறேனான்னு கேட்டிருந்தாங்க. அதுலயும் ஒரு மாற்றுத்திறனாளி கேட்டப்ப நம்மளால கொடுக்க முடியலையேன்னு உண்மையிலேயே என்ன ஃபீல் பண்ண வச்சது. வயதானவங்களும் எங்களால செய்ய முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. எனக்குமே கண்டினியூஸா பிரண்டை சாப்பிட்டுட்டு இருந்தா தான் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. ஆனா நல்ல பிரண்டை கிடைக்க மாட்டேங்குது. சில கடைகள்ல பிரண்டை சாத பொடி ட்ரை பண்ணி பல்பு வாங்கினதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால தேடி பாக்குறப்ப இவங்க ப்ரிப்பேர் பண்ற மெத்தட் சேஃபாகவும் நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரியும் இருந்தது. நிகழ்மகிழ் எவ்வளவு அழகான தமிழ் பேர்ல பேர் மாதிரியே பொருளும் தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடலாம். நான் பிரண்டை சாத பொடியும் முடக்கத்தான் சாத பொடியும் தான் ட்ரை பண்ணலான் இருந்தேன். வேற சில காரணங்களுக்காக இன்னும் சில தயாரிப்புகளும் வாங்கியிருக்கேன். அதை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஒரிஜினல் கிராமத்து தயாரிப்புகளோட மனமே தனிதான். பிரண்டையோட நமைச்சல் சுத்தமா தெரியாம அற்புதமா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அவங்க கொங்கு நாட்டு ஸ்டைல்ல காரசாரமா ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க. டேஸ்ட் உண்மையில அட்டகாசமா இருக்கு. ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்றேன். எங்கிட்ட பிரண்டை பொடி கேட்டிருந்த நிறைய பேரும் வயதானவங்க, அதனால காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு அவங்க கிட்ட ஃபீட்பேக்கா கொடுத்த போது நிறைய பேரு அவங்க கிட்ட காரசாரமா கேக்குறதா சொன்னாங்க. முடக்கத்தான பொறுத்த வரைக்கும் தோசை துவையல்னு எது செஞ்சாலுமே ஒரு கசப்பு தெரியும். அதனால ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணணும். இவங்க அந்த சாத பொடியும் அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த மாதிரி பொருளோட மருத்துவ குணங்கள் மாறாம அதே சமயத்துல மண்மணத்தோட டேஸ்டா டெலிவர் பண்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நிகழ்மகிழோட சாத பொடி வகைகளுக்கு நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.